இப்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை வெளியிலேருந்து வரக்கூடிய நம்முடைய எதிர்ப்பாளர், அதாவது நமக்கு துன்பம் செய்யக்கூடிய கிருமிகள், அதாவது நோய் தொற்றுகள் ஏதேனும் இரத்தத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவற்றை எதிர்த்து போராடி அவற்றை கொன்றுட்டு, அந்த வைரஸை கொண்டுட்டு நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்த வெள்ளை அணுக்களுடைய முக்கியமான வேலை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த வெள்ளை அணுக்கள் ரெண்டாக உடையுது. உடைஞ்சியா அது வந்துட்டு ஒரு விஷமாக அதுவே ஒரு விஷமாக மாறிடுது. சிட்ருலின் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அந்த சிட்ருலின்கிற விஷப்புரதம், டாக்ஸின், அதாவது டாக்ஸிக் புரோட்டீன் அப்படி மாறிடுது. அது அந்த விஷப்புரதம் என்ன ஆகுது, நம்முடைய நோய் தொற்றை எதிர்த்து போராட வேண்டிய அந்த தகுதியை இழந்துட்டு நம்முடைய ஆர்கான்ஸையே, அதாவது முக்கியமாக லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இந்த அவயங்களையே தாக்க ஆரம்பிச்சிருது. கூடவே கண்ணை வந்துட்டு லேசாக மறைக்க ஆரம்பிச்சிடும், காதுக்குள்ளே இறைச்சல் கேட்க ஆரம்பிக்கும். இது போன்ற நமக்கு நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய, முடக்கக்கூடிய ஒரு வியாதியாக, கொடுமையான வியாதியாக, தன்னுடல் தாக்கு நோயாக மாறிடும். சரி, இதற்கு தான் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இதுக்கு உலகத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எந்த மூலையிலையும் இதுக்கு மிக சரியான குணமாக்கக்கூடிய மருத்துவம் இல்லை. சரியா, ஒரு சப்ரஸில் வச்சுக்கலாம், கொஞ்சம் காலத்துக்கு வலி தெரியாமல் வாழலாம். இந்த ஜாயிண்ட் வலி வருது இல்லையா, அந்த வலி தெரியாமல் இருக்கலாம் என்று வேண்டுமானால் நாம் வந்துட்டு அந்த வீரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு வலி தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆக்ஷன் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். உள்ளுறுப்புகள் சீக்கிரமே பலகீனமாகும். சாப்பிட்ற மருந்துடைய சைடு எஃபெக்ட் வேறு இருக்குது. ஆகவே நம்முடைய ஆயுட்காலத்தை அது வெகுவாக குறைச்சிரும். சரி, அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டாம். முழுமையான தீர்வு நம்முடைய சுகாலயாவில் இருக்குது. இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த மூலிகை ஒத்தடம் ஒரு நாள், அடுத்த நாள் வந்துட்டு மூலிகை மருந்து உணவாக சாப்பிடணும். காலையில் டிஃபனுக்கு பதிலாக அதை சாப்பிடணும். அது ரத்தத்தை சுத்தமாக்கும். அந்த நோய் தொற்றெல்லாம், அந்த டாக்ஸிக் எல்லாம் உறிஞ்சி, அந்த விஷத்தையெல்லாம் உறிஞ்சி வெளியேற்றிடும். உங்களை முழுமையாக அந்த நோயிலிருந்து மீட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மருத்துவ முறையை நீங்கள் எல்லாம், உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பதிவை பார்க்கலாம், அல்லது உங்களுடைய இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாருக்கேனும் இந்த நோய் தொற்றால் பாதிப்பற்றவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவர்களை இங்கே சுகாலயாவுக்கு அனுப்பி வைங்க. அவங்கள முழுமையாக குணமாக்கி அனுப்புகிறோம்.